Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நடந்த விமான விபத்தில் பலியானவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம். அவர்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடன் அந்த விபத்துக்கான காரணம் அதை பற்றி பேசுவதற்காக விமானப்படை அதிகாரி குரூப் கேப்டன் திரு வினோத் அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். திரும்ப திரும்ப கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு, இது பெரிய விமான விபத்து ஏன் எப்படி? இந்த கேள்வி எல்லார் மனசுலயும் எழுந்துகிட்டே இருக்கு. இதற்கான விடை என்னவா இருக்கும்? இதுக்கான காரணங்கள்னு இருக்கும்போது நீங்க உங்களுடைய அனுபவத்திலேருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, போயிங் உடைய 2 ஏரோப்ளைன் கிராஷ் ஆச்சு. ஒரு ஏரோப்ளைன் வந்து 737 மேக்ஸ் லயன் ஏர்னு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில், இன்னொரு ஏரோப்ளைன் வந்து ஆப்பிரிக்காவில் ஒன்று கிராஷ் ஆச்சு. ரெண்டுத்துலேயும் ஒரு 300 பேருக்கு அதிகமாக மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் போயிங் கம்பெனி ஒரு 6-7 மாதம் ஒரு 9 மாதம் மூடி வச்சுட்டாங்க. ரீசன் என்னன்னா, அதனுடைய ஒரு சிஸ்டம் எம்கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எம்கேஸ்ன்ற சிஸ்டம் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகி அந்த டெக்னிக்கல் ரீசன்னால அந்த 2 கிராஷ் ஆச்சு. அந்த எம்கேஸ் இருக்குது அந்த ஏரோப்ளைன்ல அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட அவங்க வந்து பைலட்ஸ்க்கும் கொடுக்கல, கம்பெனிக்கும் கொடுக்கல. ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக. ஆக்சுவலி அந்த எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2 கிராஷும் ஆயிருக்காது. அதே மாதிரி இந்த 787 ட்ரீம் லைனர், இது 14 வருஷமா இந்த ஏரோப்ளைன் சர்வீஸ்ல இருக்கு. இந்த ஏரோப்ளைன்ல இந்த புதுசா வந்த காலத்துல எலக்ட்ரிக்கல் மேல் ஃபங்க்ஷன் ஒரு ரீசனா சொல்லி ஒரு 3 மாசம் இந்த ஃபுல் ஃபிளீட்டை டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இந்த ஏரோப்ளைன்ல இருக்கிற ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கிராஷ் 787 ட்ரீம் லைனர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கிராஷ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதில் என்னன்னா, போயிங் கம்பெனி வந்து அண்டர் ஸ்கேனர். போயிங்குடைய ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 7-8%, ஒரு 10% ஷேர் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் போயிங் ஷேர் கீழே போயிருக்கு. அதையும் நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் டீமிஸ்டிஃபை பண்ணோம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா, போயிங்கும் மெக்டானல்ட் டக்லஸ்னு ஒரு கம்பெனி, இது ரெண்டும் மர்ஜர் ஆச்சு. எம்டி மெக்டானல்ட் டக்லஸ் போயிங் மர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி போயிங்ல ஒரு சேஃப்டி கல்ச்சர் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அது எவ்வளோ வரைக்கும் உண்மைன்னு நமக்கு கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் அப்படின்னு. அப்போது எண்ட் ரிசல்ட் வந்து போயிங்குடைய சேஃப்டி ரெக்கார்டு கீழே போயிட்டே இருக்கு. போயிங் கம்பெனி மேலே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டிஎஃப்டிஆர், அதாவது பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர், அது ரிகவர் ஆகிடுச்சு. ப்ரிலிமினரி ரீசனும் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ஜின் ட்ரபிள் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு டிஜிசிஐலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நான் விஷுவலாக பார்த்தது என்னென்னா, அதோடைய ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளாப்ஸ் வந்து மேலே போயிருக்கு, ஹாஃப், நாட் ஃபுல், ஹாஃபாக அது ஃப்ளாப்ஸ் மேலே போயிருக்கு. அந்த வீல் வந்து இன்னுமே கீழே தான் இருக்குது. ஸோ குட் தட் பி த ரீசன்? அது நான் அந்த கேள்வி என்னையே கேட்டுக்கிறேன். குட் தட் பி த ரீசன்? ஏன்னா டேக் ஆஃப்க்கு அப்புறம் ஒரு 100-200 அடி அது நார்மலாக தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த சிங்க், அதாவது கீழே விழ ஆரம்பிச்சது. இந்த கீழே விழ ஆரம்பிக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று த்ரஸ்ட் லாஸ், 2வது லிஃப்ட் லாஸ், அதாவது ஃப்ளாப் மேலே போயிருக்கிற ரீசன், ஆர் காம்பினேஷன் ஆஃப் போத். ஸோ ரெண்டுலேயும் என்னன்றது வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், இல்லை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஏரோப்ளைனை வந்து உலகம் முழுவ நிறைய ஏரோப்ளைன் இந்த 787 ஓடிட்டு இருக்கு. ஸோ அதோடைய கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணுமா, இல்லை எல்லா 787 ஒரு தடவை செக் பண்ணுமா, இட் இஸ் கால்ட் ஒன் டைம் செக், இல்லை ஒரு டெக்னிக்கல் கொண்டு வந்து ஒரு டெக்னிக்கலாக இதை வந்து
ரெக்டிஃபை பண்ணுமா எல்லா ஏரோப்ளைன்லையும், அந்த ஒரு டிசிஷன் எடுப்பாங்க இந்த டிஎஃப்டிஆர் டேட்டா வச்சு தான். ஸோ திஸ் பர்டிகுலர் கிராஷ் வந்து ஒரு லேண்ட்மார்க் கிராஷாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது ஒரு லேண்ட்மார்க் கிராஷாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி லேண்ட்மார்க் கிராஷ் ஆச்சு டெக்னிக்கல் ரீசனால தான் இது ஆயிருக்கு அப்படின்னு தான் அட்லீஸ்ட் தமிழ் மக்கள் நம்ம இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க நிறைய வாட்டி. ஏன்னா திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் பீங் டாக்ட் அபவுட், இஸ் பீங் ரிவீல்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனிவேர் இன் த வேர்ல்ட் வித் யூ. இப்போ டெக்னிக்கல் வைஸ் இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னா, போயிங்க பத்தின நம்பகத்தன்மை அப்பையிலேருந்தே ஒரு கேள்விக்குறியாவே ஆயிட்டு இருக்கு. இடையில கூட க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அப்படி இருந்தும் இது பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல யாருடைய மிஸ்டேக்குன்னு நம்ம அதை எடுத்துக்கிறது? ரொம்ப நல்ல கேள்வி. மிஸ்டேக்குன்னு சொல்ல போனோம்னா ஒரு ஸ்விஸ் சீஸ் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குங்க. நீங்க வந்து இது போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணும்போது அந்த ஸ்விஸ் சீஸ் மாடலுடைய போட்டோ காட்டுங்க. எனி ஆக்சிடென்ட் ஒரு ரீசனுக்காக ஆகிறதே கிடையாது. மல்டிபிள் ரீசன் ஒன்னா அலைன் பண்ணும்போது தான் எனி ஆக்சிடென்ட் கேன் ஹேப்பன். ஒரு ரீசன்னால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றது வந்து தப்பு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் ஏன் இந்த மாதிரி ஆயிருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு இந்த டிஎஃப்டிஆருடைய அதாவது பிளாக் பாக்ஸுடைய டேட்டா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்க கேட்ட மாதிரியும் போயிங்குடைய ஒரு சேஃப்டி கல்ச்சர் மேல ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு இல்லை, ஒரு விசில் ப்ளோவர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரும் கேட்டிருக்காரு. நிறைய பேர் போயிங்குடைய சேஃப்டி கல்ச்சர்ல கேள்விக்குறி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மெக்டானல்ட் டக்ளஸ் உடைய மர்ஜருக்கு முன்னால, இந்த வந்து நேர்களுக்காக சொல்றேன், மெக்டானல்ட் டக்ளஸ் அண்ட் போயிங்க்கு மர்ஜருக்கு முன்னால ப்ரொடக்ஷன், இந்த ஏரோப்ளைன் ப்ரொடக்ஷன் டைம்ல வந்து ஒரு ஏரோப்ளைன்லயும் 7 to 8 சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அதாவது எவ்ரி ஸ்டெப் ஒரு பார்ட்டும் ஃபிட் பண்ணும்போது அடுத்த பார்ட் ஃபிட் பண்றதுக்கு முன்னால ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாரு. சேஃப்டி ஆஃபீஸர் ரிப்போர்ட் பண்றது he reports to a person who looks after safety. ஆனா இந்த மர்ஜருக்கு அப்புறம் 7-8 பேர் இருந்த இடத்துல ஒரே ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் தான் இருக்காங்க இப்போ. ஸோ அதனால தான் இந்த சேஃப்டி ப்ராப்ளம் வருதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் ஐ எம் நாட் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் போயிங் எம்ப்ளாயியே கேட்குறாங்க. ஒரு இடத்துல 7 சேஃப்டி ஆஃபீஸரை நீங்க வந்து 1/7 ஆக்கிட்டீங்களே, ஏன் 7 பேரை மாத்தி ஒரே ஒரு சேஃப்டி ஆஃபீஸரை போட்டிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்குறின்னு சொல்றது வந்து ஒரு ஒன்னாவது போயிங்ல இருக்கிற சீனியர்ஸும் கேட்குறாங்க, ரெண்டாவது இதோடைய எஃபெக்ட் வந்து கிரவுண்ட்ல தெரியுது. நமக்கு இந்த 3 ஆக்சிடென்ட்டை பத்தி தான் தெரியும், ஆனா நிறைய இன்சிடென்ட்ஸும் ஆயிருக்கு. மெனி ஸ்மால் இன்சிடென்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த லித்தியம் பாலிமர் பேட்டரி ஃபயர், அது அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் ஆகிட்டே இருக்கு. இது வந்து போயிங்குடைய கல்ச்சர்ல கிடையாது. 10-12 வருஷம் முன்னால போயிங் இந்த மாதிரி இட் வாஸ் ஒர்க் ஹார்ஸ், அந்த குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், மெயின்டெனன்ஸ் இஷ்யூவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஏரோப்ளைனா இருந்தது வந்து இப்போ இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்குதுன்னா அதுக்கு என்ன ரீசன்? அந்த ரீசன் வந்து போயிங் பார்க்கணும். போயிங் அந்த ரீசனை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சேஃப் ஏரோப்ளைன் அவங்களுடைய கஸ்டமர் கொடுக்கணும். அவங்களுடைய கஸ்டமர் அந்த ஏரோப்ளைன் கஸ்டமர்னு சொன்னா அந்த ஏர்லைன்ஸு. ஏன்னா அந்த ஏர்லைன்ஸுடைய சேல்ஸ், அந்த ஏர்லைன்ஸுடைய ப்ராஃபிட் எல்லாமே இந்த ஏரோப்ளைனுடைய சேஃப்டி மேலே தான் அது ஹிஞ்ச் ஆகுறது இல்லையா? அண்ட் இந்த ஏரோப்ளைனுடைய மெயின்டெனபிலிட்டியில தான் ஹிஞ்ச் ஆகுது. அதாவது இந்த ஏரோப்ளைன் எப்பவுமே கெடாம ஓடிக்கிட்டே இருந்தா அது ஊர வண்டி மாதிரி காசு வந்துகிட்டே இருக்கும். ஆனா எவ்ரி 4th டே வந்து அது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இன்ஜெக்ஷன் கொடு, ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த குதிரை வண்டி காசு கொடுக்காது இல்லையா? ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். சார், இப்போ டெக்னிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப வெளியான காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம், இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன சார்? இட்ஸ் a வெரி பிக் கொஸ்டின். அதாவது இதோடைய ஒரே ஆன்சர் வந்து ஒரு சிம்பிள் ஷார்ட் ஆன்சர் சொல்லணும்னா இந்த டிஎஃப்டிஆர் டேட்டா தான் அக்யூரேட்டா சொல்ல முடியும். பாக்கி எல்லாம் கன்ஜெக்சர்ஸ் தான். அதாவது நம்ம விஷுவலா பார்த்து கன்ஜெக்சர் பண்றது தான் பண்ண முடியுமே ஒழிய அதோடைய டேட்டா பார்த்து தான் எக்ஸாக்ட்லி ஆன்சர்ஸ் வரும். அதாவது இந்த டேட்டால வந்து
2 டேட்டா வெளியில் வந்திருக்கு. ஒன்றாவது வந்து அந்த டிஜிசிஏ நேற்று ஒரு புல்லட்டின் போட்டாங்க. அதில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க, பைலட் வந்து கிராஷ்க்கு முன்னால் மேடே கால் கொடுத்தாரு அப்படின்னு. மேடே 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 அப்படின்னா அது வந்து ஹையஸ்ட் டிஸ்ட்ரெஸ் கால். அதுக்கப்புறம் வந்து பேன் 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 சொல்லுவாங்க. அது வந்து அர்ஜென்ட் தான், ஆனால் அவ்வளோ ஹையஸ்ட் கிடையாது, ஹையஸ்டோட கொஞ்சம் குறைவு. அதுக்கப்புறம் அர்ஜென்சி கால். அந்த மாதிரி 3 லெவலில் வந்து ப்ராப்ளமை வந்து நம்ம ஏடிசிக்கு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. இந்த ஹையஸ்ட் ப்ராப்ளம், அதாவது இமினன்ட் டேஞ்சர், கிராஷ் இஸ் இமினன்ட், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் மேடே கால் பைலட்ஸ் கொடுக்கறது. ஸோ மேடே கால் கொடுத்துருக்காரு. தட் மீன்ஸ் தெர் வாஸ் சம்திங் சீரியஸ்லி ராங். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி கிராஷ் ஆக போகிறோம் அப்படின்னு. அது என்ன ரீசன், அது டிஎஃப்டிஆரும் அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரும் தான் சொல்ல முடியும். மேடே கால் இந்த மாதிரி நார்மலி பைலட்ஸ் கொடுக்கறது கிடையாது. என்னுடைய 37 வருஷம் ஃப்ளைங்கில் நான் ஒரே ஒரு தடவை தான் என்னுடைய மேடே சுச்சுவேஷன் ஆயிருக்கு. ஸோ மேடே சுச்சுவேஷன் இந்த மாதிரி பைலட்ஸோடைய வாழ்க்கையிலேயே ஆகிறது ரொம்பவுமே அபூர்வம். ஸோ தட் இஸ் சம்திங் ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நேற்று வந்திருக்க புல்லட்டின் இருக்கு இல்லையா, அதுல இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, என்ஜின் பவர் வந்து குறைவாயிருக்கு அப்படின்னு, 2 என்ஜின்லயும் பவர் குறைவாயிருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. 3வது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ஏரோப்ளைனை மெயின்டைன் பண்றது வந்து ஒரு டர்க்கிஷ் கம்பெனி. இது வரைக்கும் ஒரு இந்தியன் கம்பெனியோ இல்லை வேற எந்த கம்பெனிக்கும் நம்ம இது கொடுக்கல. அதில் நிறைய டர்க்கிஷ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. துருக்கி வந்து இந்த பாகிஸ்தான் இந்த ஸ்கர்மிஷ் வார் ஆச்சு இல்லையா, அந்த சமயத்தில் துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து இதோடைய என்ன அவுட்கம் வரும், அது வந்து வெறும் இந்த டிஎஃப்டிஆர் டேட்டால இருந்து தான் புரியுங்க. சார், இப்போ எல்லாம் செக் பண்ணி தான் கிளம்புது விமானம். அப்படி இருக்கும்போது கிளம்பின உடனேயே இதுல மேடே அழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அர்ஜென்ட் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுமா? வெரி ரேர், வெரி ரேர். இந்த மாதிரி மேடேன்னு சொன்னா அது வந்து ஒரு இமினன்ட் டேஞ்சர் டு த ஏரோப்ளேன் இல்லை பேசஞ்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து மேடே கால் கொடுக்கறது. அதாவது பைலட்டுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆக போறது அப்படின்னு. அதனால தான் இந்த நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. இது போன்ற விபத்துக்கள் மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கான வழிகளை அனைவரும் யோசிக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பதிவு செய்து கொள்வோம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.